பண்ணிட்டு கட்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூனிக்காகவே நம்ம கிளாம்பில் வந்து இது பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ராப்புங்க. ஓகேனா இப்போ இந்த மரத்துல இருந்து நிறைய இலைலாம் உதிரும்ல, அது வந்து நம்ம கட்டரில் வந்து போய் அடைச்சிக்கும், அதனால தண்ணி வந்து கீழே சரியாக போகவும் செய்யாது, இலையெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி மட்டும் தான் கீழே போகும், உங்களுக்கு வந்து கட்டரில் வந்து கீழேலாம் அடைப்பில் எதுவுமே வராது. மெட்டீரியலோட பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா ஸோ இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும், லைஃப் வந்து எப்படி வரும்? வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சைட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி நீளத்துக்கு இந்த வீட்டோட ஓனர் கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் சரி பிவிசி பைப் பாட்டனா லைஃப் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து நல்லா பெட்டராக இருக்கிறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் யூரோ கட்டர் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாமக்கல் பக்கத்தில் பரமத்திவேலூருக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம இன்னைக்கு காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாமல் மழை நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரெயின் வாட்டர் கட்டரை தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குவாலிட்டியாக தரக்கூடிய நம்ம யூரோ காட் பிராண்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இவங்க பண்ணியிருக்கிற சைட்டையும் உங்களுக்கு காட்ட போறோம், அதோட குவாலிட்டி பத்தியும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வீட்டோட ஓனர் கிட்ட நம்ம ரிவ்யூவும் கேட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. இவங்களோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமத்திவேலூர்ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கரெக்டான லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இவங்களை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு மற்ற டவுட்ஸும் கேட்க நான் வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அவங்க ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் இந்த யூரோ காட் ரெயின் வாட்டர் கட்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். வந்து நம்ம கம்பெனிக்குள்ள வந்தாச்சு. நம்ம சேனல்ல வந்து நம்ம நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது நிறைய காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு நியூ ப்ராடக்ட்டை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அவங்க கிட்டே கேட்டலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. உங்க நேம் சொல்லுங்க. நம்ம பேர் தனபாலுங்க. ஓகேண்ணா, உங்க கம்பெனியில நீங்க என்ன மாதிரி ப்ராடக்ட் செய்யுங்க? நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யூரோ காட் யூபிவிசி ரெயின் வாட்டர் கட்டர் பண்ணுறோங்க. இதை நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அக்வா ரெயின் வாட்டர் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடுங்க. நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்குங்க. ஓகேண்ணா, இந்த ப்ராடக்ட்டோட யூசஸ்லாம் என்னது? நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அழகான ரூப் போட்டிருக்கோம். அந்த ரூப் மழை பெஞ்சிட்டு இருக்கும். மழை பெஞ்சா தண்ணியை வடியறதை வந்து ஓரமாக கொண்டு விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தகர் சீட்டை வளைச்சோ இல்லை பிவிசி பைப் கட் பண்ணியோ ஒரு கட்டு கம்பி வச்சு ஓரமாக கட்டியிருக்கும். கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் ஆனதுக்கப்புறமா டேமேஜ் ஆயிரும். ரூஃபோட அழகோ இல்லை சேஃப்டியோ இருக்காது. இந்த ப்ராப்ளத்திலே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் யூரோ கார்டில் யூபிவிசி கட்டரை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா, அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இது வந்து 100% யூபிவிசி மெட்டீரியலுங்க. இது பார்த்தீங்கன்னா யூவி டெஸ்டடுங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேட்டன் ப்ராடக்ட்டுங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா 4-5 கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃபிங் சீட் பண்ணுவாங்க. அதில் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர் இருக்குது. அந்த கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கலருங்க. இது பார்த்தீங்கன்னா டெரகோட்டா கலருங்க. இது பார்த்தீங்கன்னா காமனாக ரூஃபிங்கில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் கலர். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரூஃப் போட்டுருப்பீங்க. ரூஃப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா பர்லின் இருக்கும். அந்த பர்லினில் பார்த்தீங்கன்னா கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டரே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். கட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாம்பு அடிக்கணும். இதோட பாட்டமோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் இருக்கும். அந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம பர்லினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கட்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக யூனிக்காகவே நம்ம கிளாம்பில் வந்து யூனிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐக்கும் பிவிசிக்கும் ஒரு அட்ஜஸ்டபிள் கிளாம்ப் கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் 1 இன்ச் 2 இன்ச் வரல வந்தீங்கன்னா வாட்டத்துக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு வேளை வாலில் பண்ணுறோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மலாக யூபிவிசி கிளாம்பை வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டர் ஈஸியாக வந்து இன்சர்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிடலாம். இந்த கிளாம்ப் வந்து பரலியில் நம்ம மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த கட்டரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக டாப் கூட பாட்டமாக விட்டு இதில் வச்சு லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கிளாம்பு. அந்த கிளாம்ப்லேயே வந்து நேராக நீங்கள் இந்த கட்டர் மாதிரி லாக் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா கார்னருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டர்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு தனியாகவும் ரைட்டுக்கு தனியாகவும் கார்னர் தனித்தனியாக இருக்கும். நம்ம கார்னர் பார்த்தீங்கன்னா எல்லா மூலைக்கும் ஒரே கார்னர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கார்னர் சொன்னேன் இல்லைங்க, அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மூளை இருக்கும். அந்த மூளைக்கு நேராக கார்னர் இருந்தால் இந்த மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் போட்டாலும் ரைட் சைடு ஒரே மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால் மவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்ப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டமில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கட்டர் லாக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 சைடு ஸ்லோப் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு
ரெண்டு பக்கம் ஓப்பனாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எண்டு ட்ராப் போடுவாங்க, இதுக்கு பேர் எண்டு ட்ராப். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்டு கேப்புங்க. இதாங்க நம்ம சொன்ன எண்டு கேப்புங்க. லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக உள்ள எண்டு கேப்புங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அடாப்டர். கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா எண்டு ட்ராப்பில். அந்த ரவுண்ட் ஷேப் கன்வெர்ட் டு ஸ்கொயர் அடாப்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கொயர் பைப்பு மூலிமா டேரெக்டாக வந்து தண்ணி கீழே கொண்டு போகிறதுக்காக வந்து ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணனால நல்லா லுக்காகவும் இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ராப்புங்க. இந்த கார்னர் ட்ராப்னா ரெண்டு பக்கம் கார்னரில் வந்து ஒரு பக்கமாக தண்ணி ஊற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா எண்டு ட்ராப் சொன்னாங்க, ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகும், ஒரு பக்கம் க்ளோஸ் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போக வந்து எண்டு ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எண்டு ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் யூஸ் பண்ணுவாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் அடாப்டர் வச்சிருக்கோம். ஸ்கொயர் அடாப்டர் போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன் பைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர்லேயே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டு இந்த மாதிரிலாம் நிறைய வரும். தண்ணி கொண்டு போகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ 90 டிகிரி எல்போ வந்து யூஸ் பண்ணி தண்ணி பாட்டமாக வரும். ஓகேண்ணா, இப்போ இந்த மரத்துலேருந்து நிறைய இலைலாம் உதிரும்ல, அது வந்து நம்ம கட்டரில் வந்து போய் அடைச்சிக்கும், அதனால தண்ணி வந்து கீழே சரியாக போகவும் செய்யாது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் கார்டுன்னு ஒன்று இருக்குங்க. அந்த கட்டரில் டாப் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் அந்த மேலே வந்துருங்க. இதுக்கப்புறம் வந்து இலையை தூக்கி போட்டலாம், நீங்கள் கீழே வந்து வாட்டர் மட்டும் தான் போகும். இதுதான் அந்த லீஃப் கார்டுங்க. இந்த கட்டருக்கு மேலே டாப்பில் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இலையெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டும் தான் கீழே போகும். உங்களுக்கு வந்து கட்டரில் வந்து கீழே அடைப்பில் எதுவுமே வராது. தண்ணி ஃப்ளோ வந்து நீட்டாக இருக்கும். ஓகேண்ணா, இதை வந்து நீங்களே இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி தந்துடுவீங்களா? மெட்டீரியலோட பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஃபேப்ரிகேட்டருமே வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் என்னென்ன சைஸ்லாம் வச்சுருக்கீங்க? 2 சைஸில் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 160 mm வருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுங்க. அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 200 mm வருங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.5 mm திக்னஸ் வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ரிப் எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட. ஓகேண்ணா, இது வந்து வெயிலையும் மழையிலையும் தான் இருக்க போகுது. ஸோ இதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும், லைஃப் வந்து எப்படி வரும்? இது லைஃப் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் லைஃப் வருங்க. 25 இயர்ஸ் லைஃப் வருங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகேண்ணா, நீங்கள் வந்து சப்ளையும் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சப் டீலர் நமக்கு தேவைப்படுறாங்க. விருப்பம் உள்ளவங்க நம்மளே கான்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சைட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் உள்ள. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி நீளத்துக்கு ஒரு 16 அடிக்கு பார்த்தீங்கன்னா கட்டர் போட்டிருக்கோம். இந்த ஒர்க் ஃபுல்லாக நாமளே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டின மெட்டீரியல் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ராப்புங்க. நம்ம பார்த்தோம்ல கார்னர்னு சொல்லி கார்னர் ட்ராப் மெட்டீரியல் காட்டினா இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 40 அடி நீளத்துக்கு ஒரு 16 அடிக்கு கட்டரை போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம கட்டர் வந்து 6 இன்ச் கட்டரை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த 6 இன்ச் கட்டர் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மீட்டர் 3 மீட்டர் தான் இருக்குது. ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம 3 மீட்டர் கட்டரை ஜாயின் பண்ணோம்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஜாயின் யூஸ் பண்ணுறோம். அந்த சென்டர் ஜாயிண்டை வந்து கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சீலண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணி ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. எல்லா ஆக்சிலரிஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சீலண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் எல்லா ஆக்சிலரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. இதுமாதிரி நம்ம கட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா சைட்லையுமே வந்து சைட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் ரூஃபிங் பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு ஒரு கிளாம் வந்து நம்ம சைட்டில் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலிக்கான் சீலண்ட் வந்து நம்ம போட்டுட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவைப்படுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணுங்க. ஸ்க்ரூக்கு உண்டான ப்ரொஃபஷன் கண்டிப்பாக வந்து அந்த கட்டர்லையோ ஆக்சசரிஸ்லையோ எல்லாத்துலேயுமே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நாமக்கல்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு சைட்டில் இருக்கும். இந்த வீட்டோட ஓனர் கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்க போகிறோம். வணக்கம்க்கா. வணக்கம், சொல்லுங்கப்பா. உங்கள் நேம் சொல்லுங்கக்கா. என் பேர் பவித்ரா. ஓகேக்கா, உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க்கை பற்றி தெரிய வந்துச்சு? நாங்கள் ரூஃபிங்ஸ் போட்டிருந்தோம். அப்புறம் மழை பெஞ்சதுன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா செவரு ஃபுல்லாகவே லீக் ஆகிட்டு இருந்தது. என்னாச்சுன்னா செவரு ஃபுல்லாகவே பாசம் பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபேப்ரிகேட்டர் கேள்விப்பட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிவிசி பைப் போடலான்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி பிவிசி பைப் பாட்டுன்னா அது வந்து லைஃப் கொடுக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து நல்லா பெட்டராக இருக்கிறதுக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் யூரோ கட்டர் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது போட்டதுக்கப்புறம் இப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு ரெயின் வாட்டர் சேவ் பண்ணவும் ஈஸியாக இருக்கு. அதே மாதிரி எந்த லீக்கேஜும் இல்லை. இப்போ நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேக்கா, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நாமக்கல்லே டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு சைட்டே காமிச்சிருக்கோம். அண்ட் வீட்டோட ஓனர் கிட்ட நம்ம ரிவ்யூவும் கேட்டோம். அவங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரூஃப்லேருந்து அடிக்கிற தண்ணிலாம் வந்து ஒன்று செவுத்தில் படும், இல்லைனா பக்கத்தில் எங்கேயாவது படும். அதனால உங்களுக்கு வந்து பாசிலாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து சேர்த்து வச்சே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக போட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இதே நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஐகேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.